Hello friends, welcome to Meera Mind Voice, Day 42 in Big Boss House. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும். இன்றைக்கி சண்டே எபிசோட் உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. ஒரு என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்தது. விஜய் சேதுபதி வந்த உடனேயே பலருடைய முகம், அதாவது ஒத்தரே பல முகம் காட்டுறதை பற்றி பேசினார். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றாகவும் பிடிக்காதவங்களுக்கு ஒன்றாவும் முகம் காட்டுறதெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு உள்ளே வந்து எப்படி இருந்தது டாஸ்க்கு அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் ரஞ்சித் சாரை சொன்னார், உங்களுக்கு வெளியில் வந்தோடனே 4-5 ஸ்கூலில் சீட்டு ரெடியாக வச்சுட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்டாகவே மாறிட்டீங்கன்னு. வேறு சத்யாவுக்கும் ராணவுக்கும் எந்த ஸ்கூல் போனாலும் சீட்டே கிடைக்காது அப்படின்னு கிண்டல் பண்ணார். தென் அருணோட கேப்டன்சி, வர்ஷினி, ரஞ்சித், இவங்க எல்லோரும் வந்து மொரலஸ் எல்லாருமே ரொம்ப பக்குவமாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆகிட்டார் அவர் இதுவான உடனே, கேப்டன் ஆன உடனே அப்படின்னாங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தார். ரொம்ப அவரோட பேச்சு வந்து ரொம்ப டிஸ்மிசிவாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் இப்போ கேப்டனாக இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசினார் எல்லார்கிட்டேயும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாக் ஆரம்பித்த உடனே அருணுக்கு வந்து சத்யாவுக்கு கேப்டன்சியில் இருந்தால் மாதிரி பெருசாக பிரச்சனை எதுவும் வரலை அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி சார் கட் பண்ணி, என்ன சத்யா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. சத்யா சொன்னார், சார் நான் பாட்டு உட்காந்துட்ருக்கேன், என்னை ஏன் சார் உள்ளே இழுக்கிறாங்க? பிகாஸ் சத்யாவோட கேப்டன்சி அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருது. இவர் வந்து அருண் வந்து லீடராக இருந்தால் சண்டை போடாமல் நிதானமாக இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணினார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் விஜய் சேதுபதி என்ன பண்ணினார், ஓகே உங்களுக்கும் அருணுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்ததே, அப்போ கூட அவர் அப்படி தான் இருந்தார்னு நினச்சிங்களா? அவர் அருணாக இருந்தாரா, கேப்டனாக இருந்தாரா, இல்லை விபியாக இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அவர் உடனே தீபக் அண்டு சத்யாங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாரல் கிளாஸ் எடுத்தீங்க, அது வந்து ரொம்ப அவங்களுக்கு மாக் பண்ண மாதிரி இருந்ததுன்னு அந்த எபிசோடை ஃபுல்லாக திரும்ப சொன்னாங்க. பட் நான் வந்து இட் வாஸ் அ டாஸ்க் அப்படின்னு நான் சொன்னேன். சத்யா வந்து எதுவுமே பண்ணலை தீபக் மாதிரி. இவருக்கு விஜய் சேதுபதி கேட்டார், தீபக்கு பண்ணாருன்னு சொல்கிறீங்க, சத்யா ஏதாவது அந்த மாதிரி பண்ணாரான்னு. இல்லை சார், சத்யா எதுவுமே பண்ணலை. அப்புறம் ஏன் அவரை இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அருண் சொன்னார், இல்லை சார், நான் பிரின்சிபல் மேம்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க போய் பொலைட்டாக ஓகே சாரி நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நானும் அதே தான் சொன்னேன், இந்த 2 பேரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்கள மாக் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னுட்டு, ஒரு சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நார்மலாக ஒரு சாரி கேட்காம மேலும் மேலும் பேசிகிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி இது பண்ணினார். உடனே விஜய் சேதுபதி வந்து இது ஒரு டாஸ்க்கு, ஐடி கார்டெல்லாம் நீங்கள் எப்படி கழட்டலாம், 2 ஸ்டூடெண்ட் ஹர்ட் ஆகியிருக்காங்க, ஓகே இதை பற்றி தீபக் கிட்டேயே கேட்போம் அப்படின்னு தீபக்கை எழுப்பி கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், இந்த கட்டுறது கைமண் அளவு அது வந்து நான் சொன்னது எல்லாருக்கும் தான் சார் சொன்னேன், மாக் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. உடனே இவர் திரும்ப கேட்டார், எல்லாருக்கும்னு சொன்னீங்களான்னு. ஆமாம் சார், இது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் கூட அப்படின்னு தான் சார் நான் நாள் சொன்னேன். அது நான் இவங்கள சொன்னதாக எடுத்துக்கிட்டு அதையே வச்சு மறுநாள் என்னை மாக் பண்ணாங்க. நான் அதுக்கு கேள்வி கேட்ட உடனே கிளாஸை விட்டு வெளில போங்க அப்படின்னாங்க. சரி நான் வாக் அவுட் பண்ணேன். ஆனால் அப்புறம் இல்லை வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ன உடனே நான் உட்கார்ந்தேன். பட் நான் விபி கிட்டே இதை பற்றி கம்ப்ளைண்டே பண்ணலை, நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னார். இவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே, அவர் உடனே சொன்னார், இவங்க கூப்பிட்டு என்கிட்ட சாரி சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க எதுக்காக சாரி சொல்கிறாங்க என்னன்னு. பிகாஸ் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, இவர் ஆட்டிடியூட் காமிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து பாய்ஸுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்னு வந்ததுன்னா
தர்ஷிகா ஒரு மாதிரி ஒரு குரல் வசதி பேசுகிறாங்க, ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. சௌந்தர்யாவோட ஆட்டிடியூட் எல்லாருக்குமே தெரியும். அந்த முக பாவனை, அவங்க ஒரு அலட்சியப்படுத்துறது எல்லாமே பண்ணுவாங்க. பாய்ஸ் டீமில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியுது தீபக்கனுடைய வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஸ்பீக்கிங் இதுன்னுட்டு. இவங்க போன வாரம் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் மெயினாக பார்க்குறாங்க. அந்த போன வாரம் அவர் பயங்கர ஹர்ட்டாக இருந்தார். பிகாஸ் அவருடைய ஸ்டோரியை சொல்ல விடலை. அடுத்தது அவர் கையில் பாம்பை வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்தார். டைரக்ட் நாமினேஷனில் வந்துடுவார். நிறைய விஷயங்கள் அவருக்கு மண்டையில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது இவங்க திரும்ப வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு கேமில் விளையாடும் போதும் இவர் பேசினார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சௌந்தர்யா ரிப்ளை பண்ணதும் வாஸ் நாட் குட். அவங்களும் மாக் பண்ணுற மாதிரி யோசித்து சண்டை போடுறதுக்காக கேள்வி கேட்ட மாதிரி இல்லாமல் கேட்டாங்க. பாய்ஸ் யாருக்குமே இது பிரச்சனையாக இல்லாதப்போ கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இது ஏன் அவ்வளோ பிரச்சனையாக இருது? வெளியில் பார்க்குறவங்களும் அவர் மட்டும் ஏன் ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்காங்க. யாரும் இன்னொருத்தரை மதிக்கிறதுக்கோ நீ ஒஸ்தின்னு சொல்கிறதுக்கோ கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணி அடுத்தவங்கள காயப்படுத்தலாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஓவராக காயப்படுத்தக்கூடாது. அப்படி காயப்படுத்தும் போது கேட்குறது தப்பு கிடையாது. ஸோ அடுத்தது இவர் சொன்னார், டாஸ்க் விளையாடாமல் உங்கள் ஈகோ வெளியில் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் ஒத்தொத்தரும் கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து பண்ணினது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இந்த டாஸ்க்கை இன்னும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த இதை முடிச்சிட்டாரு. அடுத்தது திரும்ப வந்து சௌந்தர்யா கிட்ட பேச ஆரம்பித்தார். ஸோ சௌந்தர்யா கிட்ட பேச ஆரம்பித்தாருங்கிறத விட ரயான் கிட்ட பேச ஆரம்பித்தார். ஹவுஸ் ஸ்வாப்பிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுஸ் ஸ்வாப்பிங் அது வந்து சார் அப்படின்ன உடனே இவ்வளோ அதுக்கு வந்து சௌந்தர்யா நடுப்புற எடுத்து கொடுத்தாங்க, நம்பி கொடுத்தாங்க. ரேயான் சொன்னார், நல்லா இருந்தது சார், நான் இது பண்ணினேன், இவங்க கேம்ஸ் எல்லாம் என்னை இன்க்ளூட் பண்ணினாங்க. ஸோ டாஸ்க் எல்லாம் பண்ணி இவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்த உடனே இன்னமுமே என்ன இது பண்ணாங்கன்னு ஒன்று நம்பி கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு ப்ராம்ப்ட் பண்ணாங்க. உடனே ரயான்கிட்ட நீங்கள் பேசுகிறதே டிஸ்இன்ட்ரெஸ்டடாக, ஐயோ சார் அது ஏன் சார் கேட்குறீங்கிற மாதிரி பேசுகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு டாஸ்கெல்லாம் யோசித்து உங்களெல்லாம் விளையாட சொல்லி அதை எப்படி விளையாடணும், ஏன் விளையாடணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப வீக்கெண்டில் வந்து நான் பேசும்போது நீங்கள் எப்படி பேசணுங்கிறதுக்கும் நான் கிளாஸ் எடுக்கணுன்னாக்க நான் இனிமேல் வரவே மாட்டேன், பேசவே மாட்டேன். உங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கான ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் பேசுகிறீங்க நீங்கள். இதில் பிட்டு வேறு அவங்க சொல்லி கொடுத்து நீங்கள் பேசணும். இனிமேல் நான் ரயான்கிட்டே கேட்கல, சௌந்தர்யா நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. சௌந்தர்யா ஆஸ் யூஷுவல், இல்லை சார் வந்து சார் நான் அவங்களோட ஆட்டிடியூடையும் காமிச்சிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசவே இவர் ரொம்ப கடுப்பாயிட்டார் இன்றைக்கி விஜய் சேதுபதி. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தாப்பில் வெளியில் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டார், சரி நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, உள்ளே போய் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொன்னார், பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருமே அந்த ஈகோ பயங்கரமாக, இப்போ தீபக் ஈகோ காமிச்சாருங்கிறாங்க, ஜாக்லின் ஈகோ காமிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்கணும் அப்படின்னாங்க. 2-3 பேர் வந்து சௌந்தர்யா வந்து டாஸ்கில் கூட ராணாவை இன்சல்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இவனுக்கு ஒன்றுமே புரியாது, சொன்னால் கூட அவனுக்கு இதுவாகாது, அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டு. அதை மக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு டாஸ்கில் மட்டும் சொல்லாமல் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து திருப்பி ராணாவை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சௌந்தர்யா மேலே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், சார் இது ரிலேட்டடாக தான் சார், இது ரிலேட்டடாக தான் சார்னுட்டு அவங்க காமிக்கிற முகபாவனைகள், அவங்க மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது, இதை பற்றியே எல்லோரும் சொன்னாங்க. சரி வாங்க உள்ளே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கேட்கல. இந்த இன்சல்ட் பண்ணி பேசினீங்கன்னா நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தது அன்ஷிதாட்ட கேட்டாங்க. அவங்க ரொம்ப சொன்னாங்க, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, நாங்கள் பாய்ஸ் எல்லோரும் நான் பேசவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க கேர்ள்ஸ் ரூமில் தான் நிறைய பேசுவாங்க, சுனிதா கூட தான் நிறைய பேசுவாங்க. இந்த வாரம் சுனிதா இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு வெளில வந்திருக்காங்கங்கும்போது பாய்ஸ் டீமில் நான் எல்லார் கூடவும் பேசினேன், எல்லோரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுலேயும்
அவங்க ஒரு நாள் நான் சாப்பிடலை, அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்கன்னொடனே வெளியில் வந்து அத்தனை பேருமா என்னை கன்சோல் பண்ணி என்னை சாப்பிட வச்சது நல்லா இருந்ததுன்னதுக்கு விஜய் சேதுபதியும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார். ஆமாம், அவங்க வந்து கேட்கும்போது எனக்கே தோணுச்சு ஒரு நிமிஷம், ஐயோ இந்த பொண்ணு சாரி அவங்க எல்லோரும் சாரி சொல்கிறாங்க, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடலாமேன்னு. நீங்களும் அக்செப்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடவே சாச்சனா பண்ணதும் ரொம்ப இதுவாக இருந்தது. அதாவது அக்கறையாக இருந்தது. ரைஸை ஷேர் பண்ணினாங்க. நீயே சொல்லு சாச்சனா அப்படின்ன உடனே சாச்சனா எழுந்து அன்றைக்கி நடந்த எபிசோடு அப்படியே சொன்னாங்க. பாய்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, சாப்பிடக்கூட இல்லைன்னுட்டு. ஸோ நான் வந்து 2 டம்ளர் எடுத்து போட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் போய் கேர்ள்ஸ் என்னோடய பாகத்தை மட்டும் கொடுத்துருந்தேன்னா பிரச்சனை இல்லை, நான் காமனாக இருக்கிறத எடுத்து போட்டேன்னுட்டு உள்ளே போய் எல்லார்கிட்டேயும் நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொன்னது. அடுத்தது பவித்ரா, ஆனந்தி அண்ட் தர்ஷிகா கிட்ட நீங்கள் பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டதும் நல்லா இருந்தது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அவங்க சொன்னாங்க, பிக் பாஸ் அவங்கள சாப்பிட சொல்லுங்கள், எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி ஏதாவது வச்சு அதில் ஜெயிச்சிட்டிங்க நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா யாருமே நாங்கள் கொடுக்குறத வாங்கக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லாலா லேண்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த அக்கறை இது எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் சாச்சனா, நீ பண்ணினது தவறு, அது ஒரு விதிமீறல், இனிமே அதை பண்ணக்கூடாது. பிக் பாஸே பார்ப்பாரு, அவருக்கும் அக்கறை உண்டு. ஸோ அவரே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவார், இந்த மாதிரியான விதிமீறல் இனிமேல் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு தட்டிட்டு அவர் வந்து பிரேக் விட்டு போயிட்டார். திரும்ப வந்து பிரேக்லேருந்து வந்த உடனேவே அப்போ ஆடியன்ஸ் கொஷின் எதையும் கேட்கல இல்லையா. ஸோ உள்ளே வந்த உடனேவே சௌந்தர்யாவை எழுந்துருங்க சௌந்தர்யா, நீங்கள் அருண்கிட்ட என்ன சொன்னீங்க, டாஸ்க்கு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள், ஆனால் கொடுத்தா அதை நான் செய்ய மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்ன உடனே அருண் வந்து அதுக்கு வந்து பொறுமையாக நின்று சௌந்தர்யா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை சார், அது வந்து எல்லாரும் திரும்ப தண்டோரா டாஸ்க் எல்லாரும் பண்ணினது, அதையே திரும்ப என்னை பண்ண சொன்னப்போ எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அருண் எழுந்து சொன்னார், சார் இங்கே பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அப்போ என்கிட்ட சொல்லலை சார், அவ்வளோ ரீசன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் நான் இப்போ நீங்கள் கொடுங்க, எனக்கு இது பண்ண பிடிக்கல, சரி அப்போ நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது, அதை நீங்கள் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் தானே கொடுக்கணும், நீங்களே கொடுங்கன்னாங்க. ஜாக்லின் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி, இது அவர் கொடுக்க வேண்டிய டாஸ்க்கு, நீ பண்ணி தான் ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நான் இப்போ பண்ண மாட்டேன், எனக்கு மூடு இல்லை, நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பண்ணுறேன் அப்படின்னு போய் உட்காடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நோன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி கேட்டார், எல்லாரையும் பார்த்து கேட்குற கொஷின் இது, சௌந்தர்யா பேசும்போது கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே தீபக் சொன்னார், இது இப்போ இல்லை சார், நான் போன வாரமே சொன்னேன், அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் சரியா இல்லை, ப்ரொவோக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனந்தியும் சொன்னாங்க. அடுத்தது சாச்சனா எழுந்து, நான் மரியாதையாக பேசணும்னு என்ன கரெக்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. அடுத்தது விஷால் எழுந்து, மற்றவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது கூட ஷீ கம்ஸ் இன்பிட்வீன் வந்து, இதெல்லாம் என்ன டாஸ்க்கு, இதெல்லாம் அப்பயே பண்ணியாச்சு, இதெல்லாம் அழுத்து போச்சுன்னு ஏதாவது அங்கங்கே அப்படி தூவி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாரு. அடுத்தது ஜாக்லின் எழுந்தோடனே ஜாக்லின் சொன்னாங்க, அவள் பேசவே மாட்டா, அது இதுன்னு முதல் வாரம்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம், ஆனால் அது பேசுகிறதே எனக்கு பிரச்சனை, என்னால் பேசவே முடியாது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருந்தா. பட் இப்போ எல்லாரையும் ரொம்ப பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எல்லாரையும் கட் பண்ணி பேசுகிறா. நானும் அவர்கிட்ட சொன்னேன், மற்றவங்க பேசும்போது இதுதானே இவ்வளோ அப்புறம் ஸோ வாட் இப்படிலாம் பேசினேன்னா அடுத்தவங்களை கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களால கான்வர்சேஷனே பில்ட் பண்ண முடியாது, இப்படி பண்ணாத. அவள் ரொம்ப டிஃபென்சிவ் ஆகி ரொம்ப கவுண்டர் தான் கொடுக்குறா, அது நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய பாணியில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிதானமாக சொன்னாங்க. வீக்கெண்டில் பேசுகிற தெளிவான விஜே ஜாக்லின் வீக் டேஸில் எங்கே காணாமல் போய்ட்றாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்தது முத்து எழுந்து ஒரே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1/2 மணி நாள் பேசினோன்னே அப்படின்னு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க சார்.
முதல்ல ஆரம்பித்தது இது என்கிட்ட தான். செகண்ட் வாரமே பண்ணாங்க. நான் அழகாக சிரிக்கிற மாதிரியே சொன்னேன், உங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப ப்ரொவோக்கிங்காக இருக்குது, அதனால் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னுட்டு. உடனே சவுண்டு வந்து, சார் நான் வேணும்னே பண்ணுறது கிடையாது சார், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்ஷன் வருது. முன்னாடி நான் பண்ணும்போது இவங்களுக்கெல்லாம் ஃபன்னியாக தோணினது, இப்போல்லாம் இது அஃபென்சிவாக இருக்குங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அருண் தான் முதல்ல சொல்லிட்டாரு, அவங்க முன்னாடியெல்லாம் ஃபன்னியாக பேசும்போதும் பேசுவாங்க சார், பண்ணிவிட்டு இந்த வடிவேலு பண்ணுற மாதிரி அவ்வுன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அவ்வு அது இது எல்லாம் போயிடுச்சு, அந்த ஃபன்னி எல்லாம் போயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக அஃபெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரயானை கூப்பிட்டு கேட்டார். ரயான் சொன்னார், நானும் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு சொன்னாலும் மற்றவங்க ஒரு சீரியஸான விஷயம் பேசும்போது நீ அப்படி பண்ணினன்னா அது ப்ரோவோக்கிங்காக அஃபெண்டிங்காக ஒரு தப்பான பார்வையில் தான் பார்க்கப்படும், அது பண்ணாத அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவரும் சொன்ன உடனே விஜய் சேதுபதி ரொம்ப சீரியஸாகவே கேட்டார், நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க? பிகாஸ் டாஸ்க் பண்ணக்கூட உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களை அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணார் அருண். உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுன்னு. அப்படி இருந்தும் நான் பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாகி இப்படி எல்லாம் பண்ணி, இல்லை சார் எனக்கு ரொம்ப நார்மலாக வருது, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வருது அப்படின்னுட்டு இது பண்ணார். அடுத்தது ராணவ்கிட்ட வந்தார். டாஸ்கில் ப்ரூவ் பண்ண சொன்னீங்களா, இல்லை எல்லாரும் உங்களை ஒதுக்குற மாதிரி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் வந்து, இல்லை சார், அவர் முத்து போடுற கவுண்டர் ஆகட்டும், எல்லோரும் இது பண்ணும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிற மாதிரி இருக்குது, அவங்க கூட என்னை உள்ளே சேர்த்துக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மேலோட்டமாகவே பேசிகிட்டு இருந்தார். உடனே தெளிவாக சொல்லுங்கள், யார் ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களை பேசினாங்க, எக்ஸாக்டாக என்ன பண்ணினாங்க அப்படிங்கும்போது, ஸ்கூல் டாஸ்கில் கூட போய் உட்கார போனால் இனி அந்த ஓரம் போய் உட்காரு, நீ இது பண்ணு, என்ன நான் தான் சார் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நான் ஏதாவது பண்ணினேன்னா நீ மட்டும் தனி ட்ராக்கில் போகிற, எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பண்ணுன்னு என்ன ஆஃப் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது என்னை ஒதுக்குற மாதிரி இருந்ததுன்னு உடனே சொல்லிட்டாரு. அவருக்கே தெளிவில்லை, ஸோ விசாரிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது ராணவுக்கு மட்டும் இல்லை, இந்த ஹவுஸில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறேன், எல்லாருமே விளையாட தான் வந்திருக்கீங்க. ஜாக்கும் முத்துவும் வெளியில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஒத்தரை அழுத்தி அடுத்தவங்க மேலே வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. உங்களை ஒதுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரி இருக்கும், கட்டங்கட்டுற மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையும் மீறி அத்தனை இதையும் இது பண்ணி உங்களுக்காக நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் தான் போராடணும், நீங்கள் தான் உங்களுக்கு வெளியே தெரியறதுக்கு வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெளிவுபடுத்திட்டு மற்றவங்களுக்கும் தெளிவுபடுத்திட்டு, ஜாக்குக்கும் முத்துக்கும் நான் வெளியிலேருந்து நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எவிக்ஷன் ப்ராசஸ் வந்தார். ஃபஸ்ட்டு தீபக்கை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதில் எலிமினேஷன் ஃப்ரீ கிடச்சதில் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு, நீங்களே பாய்ஸ் டீமில் அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களை பேரை செலக்ட் பண்ணி கொடுத்த விதமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இதை பற்றி வெளியில் ஜாக்லின் கிட்ட சிவா வேறு மாதிரி ஒரு கருத்து தெரிவித்து அவங்க வந்து ப்ராப்பராகவே பண்ணலங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தாருன்னு நான் சொன்னேன். இதையும் ரொம்ப அழகாக தட்டி கொடுத்துட்டு தீபக்கே போய் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு இது இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. அதில் எல்லார் பேர் போட்டும் ஒரு கார்டு இருந்தது. அந்த கார்டு எடுத்து பார்த்தா அதில் பின்னாடி நம்பர் இருந்தது. தர்ஷிகா வந்து அதுக்குள்ளே தர்ஷிகாவை பேசிகிட்டு இருந்தார். மொதல் தடவை எலிமினேஷனுக்கு வந்திருக்கீங்களா, ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னோடனே, ஜுரம் வந்தா மாதிரி இருக்கான்னொன்னே, ஜாக்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்கன்னொன்னே, ஜாக் ரொம்ப இதுவாக அழகாக பேசினாங்க. ஓகே ஜாக், போதும் ஜாக்னா, சார் நான் முத்துக்கிட்டேருந்து தான் சார் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதையும் கேட்டார், ஜாக்லின் முத்துக்கிட்டேருந்து பேச கற்றுக்கிட்டாங்களா, இதை நாங்கள்லாம் நம்பணுமா அப்படின்னு அவங்கள லைட்டாக பாராட்டவும் செஞ்சார். ஏன்னா ஆல்ரெடி அவங்கள ஒரு தடவை திட்டார் இல்லையா, ஸ்கூல் டாஸ்கில் பண்ணதெல்லாம் தப்புன்னுட்டு. ஆனால் ஜாக்லின் அழகாக அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஓகே அடுத்தது என்ன மூவ் ஆன் அப்படின்னுட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம சௌந்தர்யா போய் உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து அழுதாங்க. ஜெஃப்ரி வந்து டிஷ்யூலாம் கொடுத்தப்ப, டேய் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு அழறாங்களா, இல்லை ஐயோ யாரும் பார்க்கக்கூடாதேன்னு நினைக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே வர புரிய மாட்டேங்குதுங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே கார்டன் ஏரியாவுக்கு போங்க,
உங்கள் நம்பர் வந்து ஆக்சுவலாக ஒரு போர்டு, அதில் ஸ்கூல் ரிசல்ட் வரா மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். யார் யார் நம்பர் இருக்கோ அவங்கெல்லாம் பாஸு, யார் நம்பர் இல்லையோ அவங்க எவிக்டட். ரியா சொல்லிட்டாங்க, என் நம்பர் இல்லை அதில். உள்ளே போய் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு லைட்டாக அப்படி கிளான்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் தலை, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் வெளில போகவே கூடாது, இது அநியாயம், இது அநியாயம்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு. பாவம், அது என்ன பண்ணுச்சு, எதனால் மக்களுக்கு பிடிக்காமல் போச்சுன்னு அதுக்கும் புரியல. அதை எப்படி சொல்கிறது, யாருக்கு தெரியும் தெரியல. அடுத்தது நண்டு பிராண்ட்லேருந்து கோலம் டிசைன் போட்ட ஒரு டெய்ல் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது போக கிஃப்ட்ஸ் எல்லாமும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடனே அந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் முத்து கிடுகிடுன்னு உள்ளே போய் என்ன நினச்சாருன்னு தெரியல. அது எந்த அளவுக்கு அந்த பொண்ணு அதை வேல்யூ பண்ண போகுதுன்னு தெரியல. அவருக்கு கொடுத்த கோல்டு மெடலை கொண்டு வந்து சாச்சனா கையில் கொடுத்து, இதை போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி, இந்த பிபி ஹவுஸினுடைய நினைவாக இது என்றைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு அது பெருசாக தேவைப்படலையா? அவர் வாங்கும்போதுலேருந்தே இல்லை, இதுக்கு ஐ டோன்ட் டிசர்வ் இட்டுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனாலும் அது கொடுத்தது அந்த நேரத்தில் தேவையானு தெரியல. அது இது பண்ணினது. அடுத்தது அவர் ரியா வெளியில் போன உடனே ரயானும் ஜாக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரயான் கொஞ்சம் உடஞ்சி அழுதுட்டார். பிகாஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தவங்க. ஜாக் வந்து எமோஷன் காமிக்கிறதெல்லாம் தப்பு இல்லைடா, பாய்ஸ்னால் என்ன எமோஷன் காமிக்கக்கூடாதா, அதெல்லாம் இல்லை, அவள் போனது இதுவாக தான் இருக்குன்னொன்னே நான் அதுக்காக அழலை அப்படின்ட்டாரு. விஜய் சேதுபதி அவரை கூட்டினதுக்காக அழுதுருக்கார். ஆமாம், மற்றவங்க கிட்டலாம் பேசும்போது சிரித்து சிரித்து பேசுகிறீங்க, அவர் வந்து கேட்கும்போது மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பதில் சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி இது கிடைக்க தான் கிடைக்கும். அப்போ தான் தம்பி நீங்களும் விளையாட ஆரம்பிப்பீங்க. இது ஜாக்லின் அவருக்கு புரிய வச்சுருவாங்க. அடுத்தது இவங்க வெளியில் வந்து மேடையிலையும் அழுதுகிட்டே தான் நின்னாங்க. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்காங்க. சரி, ஒரு கலக்கிட போகிறோம் அப்படின்னுட்டு அது எல்லாத்தையுமே புலம்பிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் நான் என்றைக்குமே வின் பண்ணதில்லை, எல்லா இடத்துலையுமே எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப ஹவுஸ்மேட்ஸை பார்க்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே, பவித்ரா இஸ் த ஸ்வீட்டஸ்ட் சோல் இன் த ஹவுஸ், ரொம்ப ஸ்வீட் அவங்க அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. அடுத்தது ஆனந்தியவும் பயங்கர சப்போர்ட்டிவ்னாங்க. சாச்சனாவையும் பயங்கரமாக செம க்யூட்டு, நல்லா பண்ணுறேன்னுட்டு, ஜெஃப்ரி நல்லா பண்ணுடா, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் வேறு யார்கிட்டையும் எனக்கு பெருசாக கனெக்ட் கிடையாது சார் அப்படின்ட்டாங்க. சௌந்தர்யாவையும் அவங்க தான் நான் ரொம்ப இதுவாக இருந்தப்போ என்னை கன்சோல் பண்ணவங்க, ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ஸ்கிட்டலாம் எனக்கு கனெக்ட் கிடையாது, இப்போ உங்கள் கையில் இருக்க இது என்ன அப்படின்னோடனே, நான் வெளில வரும்போது சாச்சனா அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்தாங்க சார், சாச்சனா முத்துலாம் சேர்ந்து கொடுத்தா. அது சாச்சனா முத்துலாம் சேர்ந்து கொடுக்கலாமா, முத்து தனிப்பட எடுத்துகிட்டு வந்து அவர் போடாமல் சாச்சனா கையில் கொடுத்து போட சொன்னது. ஸோ ரொம்ப அழுது அவங்க அம்மா கிட்டலாம் சாரி கேட்டு, எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப எதிர்ப்பாங்க, உங்கள் பசங்க தோத்தாலும் ஜெயித்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் கிளம்பி போனாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் வந்து திரும்ப ஹவுஸ்குள்ளே போய் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா ஒரு சின்ன மினி லாரி. என்னதுன்னா ஹவுஸ் ஸ்வாப்பிங். எல்லாருமே எதிர்பார்த்தது தான், நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தது தான். 6 வாரம் முடிஞ்ச உடனே இதை பண்ணிட்டாங்க. ஸோ ஹவுஸை ஸ்வாப் பண்ணிவிட்டு, இனிமேல் நீங்கள் பாய்ஸ் மூஞ்சியில் ஆடலை, என்னடா இது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் பயங்கரமாக குதிச்சாங்க. சார், இந்த ஸ்டோர் ரூமுக்கும் கிச்சனுக்கும் நாங்கள் எவ்வளோ அல்லாடி இருக்கோம், அது ரெண்டும் எங்கள் கண்ட்ரோலில் வந்ததுனால ஒன்றும் பண்ண மாட்டீங்க, இதே மாதிரி தான் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பீங்க நீங்கள் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லோரும் மனசில் நினச்சிருப்பீங்க. அதனால் பாய்ஸ்ட என்னன்னு கேட்டோன்னே, சார் அவங்க எப்படி இன்னோவேட்டிவாக கிரிஞ்சு பண்ணாமல் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னாங்க பாய்ஸு. ஸோ பழையபடி செட்டில் ஆகிடாதீங்க, இது என்ன ஏதுங்கிறத பிக்பாஸ் சொல்லுவார். அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாவது ஒரு புது ஜோஷோட புதுசாக விளையாடுங்க, ஏதாவது நல்லதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கு உடனே சாச்சனா பொண்ணு, சார் எங்களுக்கெல்லாம் 5 ஸ்டார் கொடுத்து அனுப்புங்கன்னு ரொம்ப வேண்டி கேட்டுட்டாங்க.
பாய்ஸ் எல்லாருமா சேர்ந்து சார் பிரியாணி வேணும்ன உடனே பிரியாணி நான் சொல்கிறேன், இப்போ உடனே அனுப்ப முடியாது, இவ்வளோ லேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 ஸ்டார் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு போனார். அதே மாதிரி ஸ்டோர் ரூமில் 5 ஸ்டார் அனுப்பிச்சி வச்சுட்டாரு எல்லாருக்கும். பிரியாணி எப்போ வரும்னு தெரியல. பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்கவுங்க போய் அவங்களுக்கான பெட்டை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஆஸ் யூஷுவல் ஸ்வாப்பிங் பண்ணுற மாதிரி எல்லோரும் உங்களுடைய பொட்டி படிக்கையை பேக் பண்ணிக்கிட்டு ஹவுஸை ஸ்வாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் இந்த 2 கண்ட்ரோல் கிடச்சதில் பாய்ஸை விட என்ன பெட்டராக பண்ண போகிறாங்க, என்ன இனோவேட்டிவாக திங்க் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாய்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி. ஏய் இந்த ரூமெல்லாம் செமையாக இருக்குடா. உடனே விஷால் கேட்டார், என்ன பார்ட்டி வைப் வருது இல்லை, லைட்ஸ் ஆஃப் ஆன உடனே மச்சான் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க ஆப்வியஸ்லி அது நல்லா இருந்ததுங்கிறதுனால தான் கேர்ள்ஸ் எல்லோரும் அதை எடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னுட்டு பாய்ஸ் அப்பயே பேசிக்கிறாங்க. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் சரி தூள் பண்ணுறோம் அப்படின்னுட்டு பாய்ஸ் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க, பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு ஒரு கரெக்டான ஒரு தலைமை, ஒரு கரெக்டான இதுதான் அப்படிங்கிற ஒரு கிளியர் திங்கிங் வரல. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பார்ப்போம் போக போக எப்படி ஆகுதுன்னு. 6 வாரம் முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது 7வது வாரம், பாதி கிணறு தாண்டிட்டாங்க. இப்போ இனிமேலாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.